இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட புகார் போகுது. 100 தொலைபேசி வழியாக பண்ணுறாங்க. சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திலேருந்து ஒரு பெண் காவலர்கள் அனுப்பணும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லுது. இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்குது. நீங்கள் வந்து 2 ஆண் காவலர்களை பேச சொல்லி மன உளைச்சல் எப்படி இவ்வளோ ரொம்ப மோசமான கேள்விகள்லாம் இங்கே கையை வச்சானா, அங்கே கையை வச்சானா, இங்கே பண்ண சொன்னதுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கேட்டு அந்த பொண்ணை அழ வச்சு உங்கள் யோகியது தெரியல. என்ன நீங்கள் வந்து நியாயமாக செய்துட்டு இருக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளிகள். இது வரைக்கும் எந்த இதில் இருந்துருக்குது? அந்த கார் அது உள்ள நிறைய கார் வந்திருக்குது. அந்த அந்த பகுதி குறிப்பிட்ட பகுதியினுடைய கேமரா மட்டும் காணாமல் போகுதுன்னு சொல்கிறப்ப எப்படி உங்கள்கிட்ட யோகியது இருக்குது? சொல்லுங்க நீங்க. இது எப்படி அரசியல் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? சாத்தான் குளத்தில் நடந்தது. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை எடப்பாடி அரசு நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? ஆனாலும் நீதி வேண்டும். நீங்க போராட்டத்தில் அரசியல் இருக்குதா இல்லையா? இதுல என்ன நீ நியாயமாக விசாரணை நடத்திட்டு எதிர்கட்சிகள் கேட்குது, அதிமுக கேட்குது, நாம் தமிழர் கட்சி கேட்குது, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குது, பாரதிய ஜனதா கட்சி கேட்குது. இப்ப உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திருமாவளவனே விமான நிலையத்தில் வந்துட்டு உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப யார் அந்த சாரணைக்கு ஒரு விசாரணை நடத்தி கண்டுபிடிக்கத்தான் வேணுன்ற அளவுக்காக செஞ்சு, இல்லைன்னா நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது. கூட்டணி கட்சிகள் திமுக அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கூட்டணி கட்சி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கொஞ்சம் யோசிங்க.